அப்பா இன்னைக்கு 3 மேஜிக் பண்ணாரு. கடைசில நான் பல்ப் கொடுத்துட்டேனே. ஓ ஃபர்ஸ்ட் மேஜிக்ல என்னமோ கார்டு மாத்தி காட்றேன்னா? என்கிட்ட நிறைய கார்ட்ஸ் வந்து இருக்கா? நிறைய கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வந்தேன்னா டக்குன்னு 500 ரூபா நோட்டா மாறிடும். ஃப்ரண்ட் மட்டும் கிடையாது, ஸோ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 500 ரூபா நோட்டா மாறிடும். ஈவன் நான் ஸ்ப்ரெட் பண்ணி கூட காட்டுறேன் பாரு, எல்லாமே 500 ரூபா நோட்டு. எப்படிப்பா கார்ட்ஸா போய் 500 ரூபா கட்டாம இருந்துச்சு? இதுல ஒரு நோட் விட்டு ஒரு நோட் கார்ட்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடுல கார்ட்ஸ் தெரியும், திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணா காசா தெரியும். அப்ப செகண்ட் மேஜிக் பால் வச்சு பண்றேன்னா? என்கிட்ட ஒரு பால் இருக்கா? என்கிட்ட இருக்கிற மாதிரி ரெட் கலர் பால் இருக்கு. இந்த பால் இங்க இருக்க சின்ன ஒரு வேவ் பண்ணேன் அப்படின்னா 2 பாலா மாறிடும். ஸோ திரும்ப இந்த பாலை நான் எடுத்து இப்படி தூக்கி போட்டுறேன். சின்ன ஒரு வேவ் பண்ணேன் அப்படின்னா திரும்ப 2 பாலா மாறிடும். எப்படிப்பா ஒரு பால் 2 பால் மாத்துனா? பாலுக்கு மேலே ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும், அதை ரெண்டையும் சேர்த்து விரல்ல வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னா 2 பால் வந்த மாதிரி. தேர்ட் மேஜிக் என்னமோ காசு வச்சு பண்ணி காட்டுறேன்னா? என்கிட்ட ஒரு பழைய 10 ரூபா நோட் இருக்கா? இருக்கு. ஸோ இந்த 10 ரூபா நோட்டை நான் 2ஆ மடக்கி என்னோட கையில் வந்து சென்டராக வந்து வைக்கிறேன். ஸோ இப்போது நான் ஒரு சின்ன வேவ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாரு, அந்த 10 ரூபா நோட்டு வந்து மிதக்கும். மேலேயும் எதுவும் கிடையாது, அடியிலையும் எதுவும் கிடையாது. ஸோ இந்த 10 ரூபா நோட்டை திரும்ப நான் ஓப்பன் பண்ணி வாண்டே தரேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த 10 ரூபாயை பறக்க வச்ச மாதிரி உன்னால இந்த 10 ரூபாயை பறக்க வைக்க முடியுமா? அவரால் ஒன்று தூக்க கூட முடியாது.